அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. நம்ம திருச்செந்தூர் பகுதிக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு, அதாவது நம்ம நெறைய பேர் என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஏதாவது ஒரு மளிகை கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இல்லைன்னா, வீட்டினுடைய சூழ்நிலை கருதி வேற எங்கேயாவது பார்ட் டைமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இல்ல எங்கேயாவது பைக் மெக்கானிக் கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா, "ஐயய்யோ! நம்மள படிக்க வைக்க மாட்டுக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கவலையில சுத்திட்டு இருக்கலாம். அ இப்போ பணம் வந்து ஒரு பெரிய இடையூறா இருந்திருக்கலாம். இல்லன்னா வேறு ஏதேனும் காரணமா கூட இருந்திருக்கலாம். போன வருஷமோ, அதுக்கு முந்தின வருஷமோ பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாம நெறைய பேர் நீங்க இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு நிகழ்வு வந்து நம்ம திருச்செந்தூர் ஆதித்தனார் பொறியியல் கல்லூரியில வந்து நடக்குது. உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அதனால நீங்க நாளைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா, உங்களுடைய உயர்வுக்கு, உங்களுடைய உயர்கல்விக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சி தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா இளம்பகத் சார் அவர்களுடைய தலைமையில நடக்குது. நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடைய ஏற்பாட்டில 10, 11, 12 முடிச்சுட்டு அடுத்து படிக்க முடியாம, என்ன பண்ணேன்னு தெரியாம, ஒரு ஏழ்மை நிலையிலயோ, இல்லன்னா ஏதாச்சும் ஒரு காரணத்தினாலவோ படிக்காம இருக்க உங்களுக்காக, அ உடனே கல்லூரிகள்ல சேர்ப்பதற்கான ஒரு நிகழ்வு தான் அந்த உயர்வுக்கு படி. கல்வி தான் ஒரு மனிதனை வந்து கண்டிப்பா முழு மனிதனாக மாற்றும். அதனால எத வேணாலும் விட்டுக் குடுங்க. கல்விய மட்டும் விட்டுக் குடுக்காதீங்க. தயவுசெய்து எங்கேயாவது வெளியூர்ல இருந்தா கூட இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு அந்த சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரியில நடக்கக்கூடிய உயர்வுக்கு படி நிகழ்ச்சிக்கு வந்துருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான ஒரு எதிர்காலம் நடக்கும். ஏன்னா, கல்வி இல்லன்னா அன்னைக்கு எதுவுமே இல்ல. கல்வி தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு பேராயுதம்ங்கிறது கல்வி தான். இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அ அ சின்ன சின்ன பொருளாதார உதவி வந்து உங்கள வந்து ஒரு சிறிதளவு ஒரு தற்காலிகமா உங்களுக்கு மகிழ்ச்சிய தருமே தவிர, அது நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சிய தராது. ஸோ அப்படி ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அது கல்வி மூலமாக எங்கேனும் ஒரு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும்போது தான் அது கண்டிப்பா நடக்கும். உங்கள் தலைமுறையையே மாற்றி காட்டக்கூடிய ஒரு வலிமை கல்விக்கு இருக்குது. அதனால தயவுசெய்து இந்த படி நிகழ்ச்சிக்கு வாங்க. உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றியமைப்பதற்கான ஒரு நிகழ்வு வந்து நாளைக்கு நடைபெற இருக்கிறது. அதனால தயவுசெய்து வந்துருங்க. படிக்காம, படிக்க முடியாம, படிப்பை தொடர முடியாம இருக்கக்கூடிய அனைத்து மாணவர் செல்வங்களும் கண்டிப்பாக நீங்க நாளைக்கு வந்து அந்த நிகழ்வுல கலந்துக்கணும். நீங்க இந்த அசுரன் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அசுரன் படத்துல வந்து அவன் தனுஷ் வந்து அந்த சிதம்பரம் கதாபாத்திரத்திட்ட பேசுவாரு. என்ன சொல்லுவாரு அப்டின்னா, "டேய் சிதம்பரம், நம்ம வந்து காசு இருந்தா புடிங்கிக்குவானுவ, அது இருந்தா புடிங்கிக்குவானுவ, இது இருந்தா புடிங்கிக்குவானுவ. ஆனா கல்விய மட்டும் யாராலயும் புடுங்க முடியாதுடா. அதனால எப்பாடுபட்டாவது என்ன செய்யணும், கல்வியை மட்டும் படிச்சிரு." அப்படின்னு சொல்லுவாரு. "நீ ஒரு அதிகாரத்துக்கு வா. ஆனா உனக்கு நடந்தது நீ யாருக்கும் செய்யாத." அப்படிங்கிற மாரி அந்த வசனம் போகும். அதே நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா, ஒரு 2, 3 படம் தாண்டி வாத்தி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்துலயும் அந்த சிதம்பரம் பையனுக்கு குடுத்த அதே மாதிரியான ஒரு கேரக்டர வந்து முத்து அப்படிங்கிற கதாபாத்திரத்தில குடுத்து, அவன வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக மாத்தி, அவனுக்கு கல்வியின் அவசியத்தை அதே தனுஷ் உணர்த்தி, அவன வந்து ஒரு கலெக்டராக, ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக உயர்த்துவதா அந்த படத்தினுடைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ சினிமாக்கள்லயும் கூட சில நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஸோ கல்வி தான் ஒருவனை முழு மனிதனாக்கும். அதனால தயவுசெய்து நாளைக்கு இந்த உயர்வுக்கு படி நிகழ்ச்சிக்கு நீங்க வாங்க. கண்டிப்பா ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும், ஏன் உங்கள் தலைமுறைக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது வந்துன்னா கல்வி தான். அதனால நம்ம நினைக்கலாம், நம்ம தான் டிரைவரா இருக்கோம் சம்பாதிக்கமே, இல்லன்னா நம்ம மெக்கானிக்கல் ஷாப்ல சம்பாதிக்கமே, இல்லன்னா அந்த கொத்தனார் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ இது எல்லாம் தற்காலிகமாக உங்களை மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அமையும். உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய தலைமுறைக்கும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நீங்கள் கல்வி என்கிற பேராலயத்தை நீங்க கையில் எடுக்க வேண்டும். அதனால மாணவர்களே, தயவுசெய்து நீங்க நாளைக்கு வாங்க. ஏதாச்சும் ஒரு கல்லூரியில உங்களை இணைத்துக் கொண்டு மேற்படிப்பு தொடர்ந்து படியுங்கள். அதுக்கு பிறகு நீங்க சின்ன சின்ன வேலைகள் செய்யுங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுங்க, ஒரு கார் ஓட்டுங்க, ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யுங்க. ஆனா கல்வி தகுதியோடு நீங்க வேலை செய்யும்போது, அந்த கல்வி தகுதி உங்களை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு மிக பெரிய இடத்தில் வைத்து அழகு பார்க்கும். அதனால தயவுசெய்து நாளைக்கு வந்துருங்க. நாளைக்கு எல்லாரும் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியில சந்திப்போம். கண்டிப்பா உங்களுடைய எதிர்காலம் சிறக்கும். நன்றி மாணவர்களே.